Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு 23,813 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டு காமிச்சிருந்தேன், மார்க்கெட் வந்து இட்ஸ் இன்சைடாக இதை வந்து ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து இது வந்து போஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அண்ட் இதை வந்து ஃப்ளாக். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட்ஸ், இதெல்லாம் சப்போர்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட்டால் என்ன பண்ண முடியலன்னா ப்ரெஷர் இல்லை, மார்க்கெட்டோட ப்ரெஷர் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியல. ஸோ முன்னாடி எப்படி இங்கே வந்துட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிடுச்சோ அதே மாதிரி தான் திருப்பி. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணும்போது சப்போர்ட் வந்துச்சு, திருப்பி இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் அப்போ எங்கே வரலாம், திருப்பி சப்போர்ட். அப்போ அந்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,800 to 23,000. இது வந்து ஃப்ளாகோட நெக்ஸ்ட் லெவலாக சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு வேளை ஏதாவது ஒரு நியூஸ் வருதோ இல்லை மார்க்கெட் ஏதோ ஆச்சுன்னா என்னென்னா 50% இந்த ஃப்ளாகோட பாதி இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த பாதியும் வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு இட்ஸ் லைக் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், ஒரு மீடியம் லெவல் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு மெஜாரிட்டியாக இல்லைனாலும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் மார்க்கெட் என்ன ஆச்சு, இந்த ஒரு கேண்டலும் ஒரு பிரேக் பண்ண முடியாமல் ஹிட் ஆகி வந்துகிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல வரும்போதும் ப்ளஸ் ஃபிப் லெவலும் உங்களுக்கு என்ன ஆகிடும், this will be around 50%. ஸோ இந்த 50% ஃபிப் லெவலு ப்ளஸ் இந்த இதுவும் வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23,250 வந்து உங்களுக்கு மைனர், இது வந்து மைனர் சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் வில் பி அவர் மைனர் சப்போர்ட். அப்போ மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து 23,800 23,250 வந்துச்சுனாலும் ஒரு சப்போர்ட் எடுக்கும். அங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா 22,800 வந்து நெக்ஸ்ட் மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஃப்ளாக் பேட்டர்னோட பாட்டம் லெவல் சேனலோட பாட்டமாகவும் ஆட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு பிறகு என்ன ஆகும், மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும், திருப்பி ரேஞ்சிலேருந்து மேலே தான் போகும். நார்மலாகவே இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வரும்போது இதோட ஃபார்மேஷனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக மேலே தான் பிரேக் ஆகும். பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இன் அ லாங்கர் சென்ஸ்னால் இது நான் ஏதோ வருஷ கணக்கெலாம் சொல்ல, மேபி another month or two, மேபி ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே மார்க்கெட் நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வி ஆர் எக்ஸ்பெக்டட் ஃபார் த மார்க்கெட் டு பிரேக் அவுட். ஏன்னா இந்த பேட்டர்னோட ஒரு என்ன சொல்கிறது கேரக்டர், அந்த மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் வந்துச்சுனாலே, இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் வந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இட் டென்ஸ் டு பிரேக் ஆன் தி அப்சைட். ஸோ அப்போ இது பிரேக் ஆகுதுன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு மறுபடியும் பூம் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இது என்ன லெவல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து அரௌண்ட் 22,000 லெவல் அண்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 24,500 லெவல். ஸோ அப்போ கிட்டத்தட்ட நமக்கு 2,500 பாயிண்ட். அப்போ இந்த 2,500 பாயிண்ட்டு 24,000 பிரேக் ஆச்சுன்னா இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த பேட்டர்னோட டாப் எங்கே வரும்னா 26,500. மறுபடியும் ப்ரீவியஸ் ஹை, ஆல் டைம் ஹை இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. எப்போனா இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு இது கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டியோட நெக்ஸ்ட் ஃப்ளாகோட அனாலிசிஸ் படி டாப் எங்கே போய் நிற்கும்னா இட் வில் பி அரௌண்ட் 26,500. ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நிஃப்டி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு 2 days 1 வீக்குக்கு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் எதிர்பார்த்து மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவலில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை நடுவில் நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் எதிர்பார்க்க போகிறது திஸ் வில் பி அவர் மேஜர் 26,500 வில் பி அவர் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆக்ட் பண்ணும். ஸோ அது எங்கே இருக்குன்றது பார்த்துலாம். ஸோ எக்ஸாக்ட்லி அட் த ப்ரீவியஸ் டாப் தெரியுதா. ஸோ 26,500. ஸோ அப்போ இது பிரேக் ஆச்சுன்னா இந்த ஃப்ளாகோட போல் திருப்பி எடுத்து வச்சிங்கன்னா மறுபடியும் இங்கேருந்து 26,500 தான் வில் பி அவர் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியன் மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு மூவ் டுவர்ட்ஸ் 26,500. ஆனால் கொஞ்சம் அதுக்கு என்ன சொல்கிறது, வால்யூமும் சப்போர்ட் பண்ணணும் அண்ட் சர்டன் நியூஸஸ் ஹேஸ் டு சப்போர்ட். ஸோ அது வந்து பின்னாடி வந்துடும். எப்படியுமே டெக்னிக்கலில் உங்களுக்கு பை ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிச்சு, இப்போ நம்ம டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான நியூஸஸ் வந்து வர வேண்டிய டைமே கரெக்டாக வந்துடும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலை ஆர் ஆகஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல நியூஸஸ் வந்து மார்க்கெட் திருப்பி ஒரு பூம் ஆகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி.
மோஸ்ட் ப்ராபப்ளி ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்னன்றது நான் அப்டேட் கண்டிப்பாக பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் எப்படி நிஃப்டி அனலைஸ் பண்ணேன், சரி இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் வருதுன்ற சேனல் இருக்குது, இந்த சப்போர்ட் இருக்குது, இது பிரேக் ஆச்சுன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் போகும், நியூஸ் வரும்னுலாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் எப்படி தெரியும்னா திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ். மார்க்கெட்டு எப்படி மொமெண்டம் போகுது, அதுக்கு பின்னாடி நியூஸஸ் எப்படி அதை அக்கம்பனி பண்ணுது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எந்த லெவலில் பை பண்ணுறாங்க, எங்கே செல் பண்ணுறாங்கன்ற இந்த நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸாக நான் இந்த மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வி அட் ட்ரேட் HUL வி டீச் பீப்புள் எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுன்றதையும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், நீங்களும் இதை கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. கமிங் ஜூன் 28 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. இது இல்லாமல் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியாவில் 5 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி டேரெக்டாக கிளாஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். எவ்ரி ஃப்ரைடே பெங்களூரில் ஸ்டார்ட் ஆகும். மலேசியாவோட டேரக்ட் கிளாஸஸ் மட்டும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணும், அந்த டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கமிங் ஜூன் 28 ஆன்லைன் கிளாஸஸ் இஸ் கோன் ஸ்டார்ட். ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சவுதி, கத்தார், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரான்ச்சஸ் வர முடியாது. சம்டைம்ஸ் சில பேர் அங்கேருந்து இங்கே வரும்போது பிரான்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டும் போவாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், நீங்களும் கற்றுக்கிட்டு ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பர் கால் பண்ணுங்கள். they'll give you all the details. ஆல்ரைட், ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் 57,200 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் நார்மல் ட்ரேடு தான், ஒன்றும் இதுவும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மார்க்கெட் வந்து நம்ம லாஸ்ட் டைமே ஃபிப் லெவல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஃபிப் லெவலில் ஃபஸ்ட் லெவலில் முடிச்சுட்டு இப்போ திருப்பி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ அப்போ ஃபஸ்ட் லெவலில் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு கரெக்ஷன். அப்போ இந்த கரெக்ஷன் வந்து என்ன ஆகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து அரௌண்ட் 56,000 வரைக்கும் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் முடிச்சோடனே நம்பர் 1 அப்படின்னா 61,000. ஸோ மறுபடியும் எங்கே வந்துடும், டாப்புக்கு தான். ஒரு வேளை இதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சுன்னா அடுத்த மேஜர் லெவல் எங்கே இருக்குன்னா இட்ஸ் அரௌண்ட் 65,000. ஸோ அப்போ ஃபஸ்ட் லெவலில் முடிச்சிடுச்சு. ஸோ திஸ் வாஸ் அவர் ரெசிஸ்டன்ஸ் 1. அதை வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருந்தது இந்த வாட்டி ரீச் ஆகிடுச்சு. திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் 2, தட் இஸ் அரௌண்ட் 61,000 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 வில் பி 65,000. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சின்ன கரெக்ஷன்னாலும் வந்து மைனர் வந்து 56,000. ஸோ இதுதான் அடுத்தடுத்த லெவல்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். நெக்ஸ்ட் கரண்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி யோர் 56,000 வில் பி யோர் சப்போர்ட் லெவல். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்ஷன் முடிச்சுட்டு மறுபடியும் நமக்கு மார்க்கெட் வந்து அதோட ரேலியை கண்டினியூ பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. இந்த ஒரு இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட் ஒரு 1.5% கீழே வந்தோடனே மார்க்கெட் கிராஷ் கீழே விழுந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னா நினைக்காதீங்க. மார்க்கெட் கிராஷ் ஆகலை, ஜஸ்ட் கரெக்ஷன். அது கொடுத்த லெவலுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து முடிச்ச உடனே ரேலி திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வெரி எக்ஸ்பெக்டிங் பாசிட்டிவ் திங்ஸ் ஃபார் இந்தியா. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட் மேலே தான் போகன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்கேஸ் நடுவில் ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாலும் நான் தரேன். ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.